மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் என்பது இன்று மாலை குளித்தலையில் நடைபெற உள்ளது. கூட்டத்திற்கு வந்தபோது இங்கே காவிரி ஆற்றுல குறிப்பாக மணத்தட்டை இந்த பகுதியில் மணல் அள்ளுவதற்கு அரசு அனுமதி அளித்து அதை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட இயற்கை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க. அந்த முயற்சியை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக காவிரி ஆற்று திருச்சியிலேருந்து வரக்கூடிய வழியில் ஆத்தங்கரையில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு நகரங்களுக்கே குடிநீர் பற்றாக்குறை என்பது கடினமாக ஏற்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக பல ஆண்டு காலமாக ஆற்றுல மணல் அள்ளி 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 நிலத்தடி நீர் என்பது ரொம்ப கீழே போய் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இங்கிருந்து நம்ம குளித்தலை முசிறி இந்த பாலத்தை பார்க்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 அடி அளவுக்கு மணல் என்பது அதனுடைய லெவல் என்பது கீழே போயிருக்கு. ஆகவே ஒட்டுமொத்தமாக இப்படி ஆற்று மணல் அள்ளக்கூடிய இந்த நிலை தொடர்ந்தால் அநேகமாக நிலத்தடி நீர் என்பது தண்ணி கடுமையான அதில் பாதாளத்துக்கு போயிடும். ஆகவே இந்த காவிரி ஆற்றிலிருந்து தான் ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டத்திலிருந்து மணப்பாறையிலிருந்து அநேகமாக ஒரு 7 to 10 மாவட்டங்களுக்கு இங்கிருந்து குடிநீருக்கான தண்ணீர் என்பது போர் போட்டு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்த குடிநீர் பாதிப்பது மட்டுமல்லாமல் விவசாய பாதிக்கும் ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாக இந்த பின்னணியில் குறிப்பாக அந்த பக்கத்தில் முசிறி வருகிற அந்த பக்கத்திலே அந்த ஆற்று பாலத்துக்கு பக்கத்தில் மணல் அள்ளிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கத்தில் மணத்தட்டில் மணல் அள்ளுவதற்கு அரசாங்கம் அனுமதி அளித்திருக்கு. ஆகவே மணத்தட்ட பகுதியில் மணல் அள்ளுவதற்கு அரசாங்கம் எடுத்த அனுமதி அளித்த அந்த முடிவை ரத்து செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியால் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதை மீறி அரசு மணல் அள்ளுவதற்கு முயற்சி எடுத்தால் அனுமதி அளித்தால் அதை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சி வலுவாக நாங்கள் போராட வேண்டிய அவசியம் ஏற்படும் என்பதை அரசாங்கத்தை எச்சரிக்கையாக நான் சொல்ல விரும்புகிறேன். குளித்தலை நகரத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே நிலையத்திற்கும் உழவர் சந்தைக்கும் செல்வதற்கான இந்த புறவழிச்சாலை என்பது பல ஆண்டு காலமாக இயங்கி வந்தது. இந்த புறவழிச்சாலைக்கு இடத்தை கொடுத்த இடத்து சொந்தக்காரர் வழக்கு தொடுத்து எனக்கு என்னுடைய இடத்திற்கான நஷ்டீடு வேண்டும் என்று கோரிய போது நீதிமன்றம் அவருக்கு நஷ்டீடு வழங்க வேண்டும் என்று தீர்ப்பளித்திருக்கிறது. ஆனால் நகராட்சி ஆணையர் அந்த இடச்சொந்தக்காரருக்கு நட்டீடு வழங்குவதற்கு மாறாக அதில் கமிஷன் எதிர்பார்த்ததால் நட்டீடு வழங்காமல் காலதாமதமாகி இப்பொழுது இந்த சாலை என்பது முடங்கி கிடக்கிறது, குண்டு குழிமாக இருக்கிறது. இதனால் ரயில்வே நிலையத்திற்கோ உழவர் சந்தை செல்லக்கூடிய புறவழி பாதை என்பது செயல்படாமல் அது பாதையாக இல்லை, கரடுமுரடான இடமாக இருக்கிறது. உடனடியாக குளித்தலை நகராட்சி நிர்வாகம் இடச்சொந்தக்காரருக்கு நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அந்த இழப்பீட்டை வழங்கி சாலையை செப்பனிட்டு ரயில்வே நிலையத்திற்கும் உழவர் சந்தைக்கும் செல்வதற்கான ஏற்பாடுகளை குளித்தலை நகராட்சி நிர்வாகம் உடனடியாக செய்ய வேண்டும். குளித்தலை நகராட்சி நிர்வாகம் இடச்சொந்தக்காரருக்கு நட்டீடு வழங்கி சாலையை செப்பனிட தவறினால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நகராட்சி அலுவலகம் முன்னதாக ஒரு தேதி தீர்மானித்து நாங்கள் மறியல் போராட்டம் நடத்துவோம் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நான் சொல்ல விரும்புகிறேன்.